இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமா இந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போம். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசுவின் பிறப்பு மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும்படியா என்று சொல்லி தூதர்கள் பாடுகிறார்கள். ஏன் மனுஷன் மேல் இயேசுக்கு பிரியமில்லாமலா இருந்தது? இயேசு மனுஷனை பிரியத்தோடு தான் உருவாக்கினார். ஆதியிலே லூசிபர் என்கிற தூதன் அவனோடு உள்ள ஒரு கூட்டமும் ஆண்டவருக்கு மேல தங்களை உயர்த்தினதனாலே கீழே தள்ளப்பட்டார்கள். அந்த விழத்தள்ளப்பட்ட தூதர்கள் மேல் கூட ஆண்டவருக்கு பிரியம் இருந்ததாக சொல்லப்படல. இருந்தா அதற்கு மாற்று வழி அவங்க மீண்டுமா பழையபடி நிலைமைக்கு வருவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனா ஆதாம் ஏவாள் ஏதேனிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பின்பு மீண்டுமா அந்த மனுக்குலத்தை தன் பக்கம் சேர்க்க தன்னுடையவர்களை மாற்ற கர்த்தர் பிரியம் வைத்திருக்க மனதில் இருக்குது ஆண்டவருக்கு. அதை செயல்படுத்தும்படியாதான் குமாரனாகிய இயேசு அனுப்பினாரு. மனுஷன் மேல் பிரியம் இருந்துச்சு, அந்த பிரியத்தை அப்படியே நிகழ்த்தி காண்பித்தார். குமாரனாகிய இயேசுவை அனுப்பி எவ்வளவா உங்களை நேசிக்கிறேங்கிறத காண்பிக்கும்படியா கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து வேதத்தை சொன்னபடி நித்திய ஜீவனெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தந்தர்லி அன்பா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அன்பை காண்பிக்கிறாரு. மனுஷன் மேல் உள்ள பிரியம், அந்த ஒரு அன்பு. ஏன்? நான் உருவாக்கின பிள்ளைகள், நான் உருவாக்கின மனுக்குலம், இதை எப்படி நான் இழப்பேன்? மீட்கும்படியாக அந்த பிரியம்தான் பெரிய கரையமாக சொந்த மகனை கொடுக்க நேர்ந்தது. நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்ப்போம். அந்த அன்பை நம்ம நினைச்சு பார்த்துருக்கிறோமா? ஒரு மனுஷன் ஒரு போட்டு செஞ்சு கொடுக்கிறாரு. அந்த போட்டை அந்த குட்டி பையன் தண்ணியில விட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிறான். ஸ்கூலுக்கு போவான், திருப்பி வந்து விளையாடுவான். ஒரு நாள் கொஞ்சம் மழை அதிகமாக பண்ணதுனால விட்டு விளையாடும்போது தண்ணி வேகமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. தேடி பார்த்தா அவன் கையில கிடைக்கல. நாட்கள் போச்சு. ஒரு நாள் கடை வீதியா போகும்போது போட் விற்கிற ஒரு கடை இருக்குது. அதை பார்த்து டேடி எனக்கு ஒரு போட் வாங்கி கொடுங்கன்னு அங்க போய் பார்த்தா இவனுடைய போட்டே அங்க இருக்குது. இவனுடைய போட்டே அங்க இருக்குன்னதும் டேடி ஓடி போய் எடுக்கிறான். இது என் போட்டுலான்னு சொல்லிட்டு இந்த கடை ஓனர் சொல்லார், தம்பி அதை எடுக்காதங்க வை, இது எனக்குள்ளதுங்க, எங்க டேடி வாங்கி கொடுத்ததுங்க, என் டேடி தான் அதை செய்து கொடுத்தாரு. நோ, அங்க வச்சிரு. அதுக்கு அப்ப என்ன வேணும்? இப்ப நான் அதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு தான் அது தகப்பன பணத்தை கொடுத்து தன்னுடைய போட்டு தான் காணாம போச்சு, இன்னொருத்திட்ட மாட்டிடுச்சது, அதை எடுத்து திருப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு கிரயம் செலுத்த வேண்டியது இருக்குது. கொடுத்தோன்னு தம்பி அப்படியே அதை அப்படி அணைச்சு முத்தமிட்டு அந்த போட்டு எடுத்துட்டு வீட்டுல போய் விளையாண்டானா பத்திரமா வச்சுக்கிட்டானா. அவனுடைய அந்த போட்டு மேல இருந்த பிரியத்தை அங்க காண்பிக்கிறான். அதே போலதான் காணாமல் தூரமாய் காணியாட்சிக்கு புறம்பாய் தொழுவத்துக்கு வெளியே நம்ம போன நம்மள இயேசு தேடி வந்தாரு. மீண்டுமா மீட்கும்படியா தன்னை கொடுக்க கிரயமாய் செலுத்த அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் ஏற்பட்டது, செய்து காண்பித்தார். இதற்கான காரணம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்போனா மனுஷன் மேல் உள்ள பிரியம். ஆண்டவருக்கு மனுஷன் மேல் உள்ள அன்பு, பாசம், இதுதான். எனக்கு அந்த இதை நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? எவ்வளவு அன்பா ஆண்டவர் என் மேல இருந்ததுனால தன்னே பலியாய் கொடுத்திருக்கிறார.
நினைச்சு பார்த்தோம்னா நாம் அதிகமா இயேசுவை நேசிப்போம். இயேசுவை நேசிச்சோன்னா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவருக்கு ஊழியம் செய்வோம். இன்னைக்கு நம்ம தாழ்த்தியதுனால ஒப்பு கொடுப்போம். அவர் இயேசுவின் பிறப்பு ஆண்டவர் மனிதன் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை காண்பித்தது, மீண்டுமாய் ஒரு தொடர்பை ஏற்படுத்தினது. நாம் அவருடையவர்களாய் அவர் நம்முடையவராய் மாறுவதற்கு ஏதுவா இருந்தது. இதனால நம்மை தாழ்த்தி மீண்டும் ஆண்டவர்கள் அர்ப்பணிப்போம். தூரமா இருந்தோம்னா, ஒருவேளை தொலைந்து போன நிலைமையில இருந்தோம்னா, ஆதி அன்பை விட்டு பின்வாங்கி இருந்தோம்னா, இந்த நாள்ல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தர் பக்கம் திரும்புவோம். அந்த நேசருடைய அன்பை நினைச்சு பார்ப்போம். அவங்க நேசிக்கல, அவங்க புரிஞ்சிக்கல, அவங்க சரியா பேசல, அவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு புலம்புறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம நேசிக்கிற நேசர் உண்டு, நம்ம நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் போதுன்னு சொல்லி அவர் பக்கம் திரும்பும்போது அந்த நேசம் நம்மளை நிரப்போம், இந்த பாசம் நம்மளை பரிவோடு நடத்தும், அவருக்காக நிற்க வைக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் மேல் பிரியமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் பிரியமே தான் சொல்லி கூப்பிடுறீங்கப்பா. தானியேலை பார்த்து எனக்கு பிரியமானவன் சொல்றீங்க, தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றீங்கப்பா. அவ்வளவு நேசமுள்ள நீ தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பாசத்திற்காக, அன்புக்காக ஏங்கி தடுமாறுகிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து உம்முடைய பக்கமா திருப்புங்க, உம்முடைய அன்பை காண்பீங்க. நாங்களும் உண்மை நேசிக்கத்தக்கதால் எங்கள் இருதயங்கள் பக்கம் திருப்பப்படட்டும், அன்பினால் நிறைந்து இருக்கட்டும் அப்பா. மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும்படியாய் நீரே பரலோகத்தோட்டு இறங்கி வந்ததை நினைக்கிறோம். அதை நினைத்து தொடர்ந்து உம்மை சேவிக்கமை சார்ந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நடத்தும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் பிறப்பு மனுக்குலத்திற்கு மனிதன் மேல் பிரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரும். மீண்டும் நாளை சந்திப்போம்.